जय श्री कृष्ण। श्रीहरि श्रीहरि गोविंदा உன் சேவடி தாமரை மலர் வாழ்க. ஓம் ஹரி கோவிந்தா எம்மை உய்விக்கும் திருவடி நிழல் வாழ்க. ஸ்ரீஹரி கோவிந்தா உன் சேவடி தாமரை மலர் வாழ்க. ஹரி ஓம் கோவிந்தா நீ அமைந்து விளங்கும் தலம் வாழ்க. கோவிந்த கோவிந்த கோவிந்தா என் கோயில் வாழ்க, அருள் வாழ்க. ஸ்ரீஹரி கோவிந்தா உன் சேவடி தாமரை மலர் வாழ்க. மங்கை மணாளா கோவிந்தா உன் மாணிக்க மணிவிழி தலம் வாழ்க. சங்கொடு சக்கரம் கோவிந்தா திகழ் சந்நிதி வாழ்க, நலம் வாழ்க. ஸ்ரீஹரி கோவிந்தா உன் சேவடி தாமரை மலர் வாழ்க. வாமனாகிய கோவிந்தா உயர் வான்வெளி பரவிய உடல் வாழ்க. தாமரை திருமகள் கோவிந்தா திகழ் கண்ணருள் பெருகும் மகம் வாழ்க. ஸ்ரீஹரி கோவிந்தா உன் சேவடி தாமரை மலர் வாழ்க. மாமலை வாசா கோவிந்தா புவி மாந்தர்க்கு உனது துணை வாழ்க. தேன்மழை பார்வை கோவிந்தா தரும் பூவிழி வாழ்க, புகழ் வாழ்க. ஸ்ரீஹரி கோவிந்தா உன் சேவடி தாமரை மலர் வாழ்க. காக்கும் கடவுளே கோவிந்தா உன் காவலில் ஈரட்டு பயன் வாழ்க. கலியுக வரதா கோவிந்தா உன் கருணா சாகர கடல் வாழ்க. ஸ்ரீஹரி கோவிந்தா உன் சேவடி தாமரை மலர் வாழ்க. கோவிந்தா கோவிந்தா. வெரி நைஸ். ரொம்ப நல்லா கேக்குது. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இப்பொழுதும் போல தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। गायत्री जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम्। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। भज गोविन्दं गोविन्दं भज मूढमते संप्राप्ते सन्निहिते काले नहि रक्षति दुःकृङ्करणे। गुरुते गंगा सागर गमनं वृत परिपालनमथवा दानं
ज्ञानविहीनः सर्वमतेन भजति न मुक्तिं जन्मशतेन सुरमन्दिरतरुमूलनिवास शय्याभूतलम् अजिनं वासः सर्वपरिग्रहभोगत्यागः कस्य सुखं न करोति विरागः योगरतो वा भोगरतो वा सङ्गरतो वा सङ्गविहीनः यस्य ब्रह्मणि रमते चित्तं नन्दति नन्दति नन्दत्येव भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजललवकणिका पीता सकृदप्रियेण मुरारिसमर्चा क्रियते तस्य यमेन न चर्चा पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे रथ्याचर्पटविरचितकन्तः पुण्या पुण्यविवर्जितपन्तः योगी योगनियोजितचित्तः रमते बालोन्मत्तवदेव सस्त्वं कोऽहं कुत आयातः कामे जननि को मे तातः इति परिभावय सर्वमसारं सर्वं त्यक्त्वा स्वप्नविचारम् त्वयि मयि सर्वत्रैको विष्णुर्व्यर्थं कुप्यसि मय्यसहिष्णुः भवसमचित्तः सर्वत्र त्वं वाञ्छस्य चिराद् यदि विष्णुत्वम् शत्रौ मित्रे पुत्रे बन्धौ मा कुरु यत्नं विग्रहसन्धौ सर्वस्मिन्नपि पश्यात्मानं सर्वत्रोत्सृज भेदाज्ञानम् சூப்பர் जय ஜி, श्री कृष्ण சூப்பர். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப 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 நல்லா இருந்த, ரொம்ப அழகா थैंक यू சொன்னீங்க. வண்டர்ஃபுல், வெரி நைஸ். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து சொல்றது நிஜமாவே நல்லா இருக்கு. ஆக்சுவலி காயத்ரிஜி எனக்கு பழைய ஸ்டூடெண்ட். நாங்க கீதா பரிவாரில் சொல்லி கொடுக்கறதுல 21ல இந்த டைம்ல ஏதோ இருந்தோம். அதுக்கப்புறமா திருப்பி நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்கா. ரொம்ப நல்லா சொல்லுவேன் உங்களுக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. थैंक यू ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. सो शत्रौ मित्रे पुत्रे बन्धौ मा कुरु यत्नौ विग्रह सन्धौ सर्वस्मिन्नपि पश्यात्मानं सर्वत्रोत्सृज भेदाज्ञाனம். இந்த அஜ்ஞானத்தை, இந்த பேதம்ங்கிற அஜ்ஞானத்தை தூக்கி எறிந்து விடு. பேதம், வேற்றுமை இருக்கு. இது வேற, நீ வேற, நான் வேற. இந்த சமுத்திரத்துல இருக்கிற ஒவ்வொரு அலையும் தனித்தனி, எல்லாமே பேதம், தனித்தனியா இருக்கு அப்படிங்கிறது அஜ்ஞானம். அதை எறிந்து விட வேண்டும். யார்கிட்டயுமே ஒரு போராட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஷிப்காகவோ சண்டையோ போட வேண்டாம். அதுக்கு என்ன? பஷ்யாத், தன்னையே பார்க்கணும். தன்னோட ஆத்மாவை தான் பார்க்கணும். இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து நம்மளே நம்மளே பார்த்துக்கிறதுல தான் மெயினா ஒரு ஃபோக்கஸ் வச்சுருக்கு. யார் தனக்குள்ள இருக்க இந்த ஆத்மாவை தானே பார்த்துக்கிறாளோ அவளுக்கு வேற எதையுமே பார்க்க வேண்டாம். அடுத்த ஸ்லோகம் கிட்டத்தட்ட அதே மாதிரி. காமங் क्रोधं लोभं मोहं त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढा. காமம், ஆசைகள், காமம். குரோதம், கோபம். லோபம், பேராசை. மோகம், குழப்பம். தியக்த்வா, விட்டு. ஆத்மானம், தன்னை. பஷ்யதி, பார்ப்பது. சஹ அகம், அவர், நான். ஆத்ம ஞான, தன்னை பற்றின ஞானம். விஹீனா, இல்லாத. மூடா,
முட்டாள் தே அவர், பச்சியந்தே சித்திரவதை, நரக நரகம், நிகூடாஹா கைது செய்யப்பட்ட. காமம் குரோதம் லோபம் மோகத்தை விட்டு நான் அவர் என்று தன்னை பார். சோகம் என்ன சோ அவர் நான் அகம். சோ அகம் சஹ அகம். ரெண்டுத்துலயுமே டிஃபரன்ஸ் இல்ல. சஹ அகம் அவர்தான் நான் அப்படின்னு பாக்குறது என்று தன்னை பார். தன்னை பற்றின ஞானத்தை அறியாத முட்டாள்கள் நரகத்தில் கைதுபட்டு சித்திரவதை அனுபவிப்பார் அப்படின்னு பாரதி வம்ச அப்படின்னு ஆச்சாரோட ஒரு சிஷ்யன் எழுதியிருக்காரு. ஓஷனா பார்க்கலாம். காமங் குரோதம் லோபம் மோகன், காமங்கா நெடில் எழுத்து மங், குரோதல் குரோ நெடில் எழுத்து தல் இல்லு வருது, ஏன்னா லோபம் வருதுனால. லோபம் மோகன் எல்லாமே ஒரு நெடில் எழுத்து அப்புறம் ஒரு குறில் எழுத்து. காமங் குரோதம் லோபம் மோகன் தியக்த்வாத்மானம் பஷ்யதி சோகம். தியக்த்வா தியக்த்வா இக்கு இத்து வா மூணு இருக்கு. தியக்த்வாத்மானம் வாத்மா வாமிலாக கொடுத்து தியக்த்வாத்மானம் பஷ்யதி சோகம். ஆத்மஜான விஹீனா மூடாஸ். ஆத்மஜான ஆத்மஜா ஆமிலாகாத் மிலாகாத். ஆத்மஜான விஹீனா மூடாஸ் ते पच्यन्ते नरक. ते पच्यन्ते नरक. पच्यन्ते प मिलागात य मिलागात. ते पच्यन्ते नरकनी. நரகனி எல்லாமே குரில் எழுத்துகள் தனித்தனியா சொல்லணும். தே பச்சியந்தே நரகனி கூடாஹா. கூடா கு நடுல எழுத்து டாஹா. டா அது டாஹா இல்ல டாஹா. காமங் குரோதம் லோபம் மோகன் தியக்த்வாத்மானம் பஷ்யதி சோகம். ஆத்மஜான விஹீனா மூடாஸ் தே பச்சியந்தே நரக நிகூடாஹ. நரக நிகூடா நரகத்துல கைதுபட்டு நரக அனுபவிப்பா. அதுக்காக நரகத்துல போய் அனுபவிக்கிறதுன்னு இல்ல, இந்த ஜென்மத்திலேயே நரகத்தை அந்த சித்திரவதை இந்த நரகத்திலேயே பார்த்துருவா. யாரு? தன்னை பற்றிய ஞானத்தை அறியாத முட்டாள்கள். ஒரு சாதகன் பகவான் அடையணும்னா தன்னையும் அடையணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் நமக்குள்ள இருக்கிற இந்த மென்டல் எஜிடேஷன்ஸ், இதெல்லாம் மென்டலா நம்மளோட மனசுக்குள்ள இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இந்த காமம் குரோதம் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும், அண்ட் இந்த வெளியுலகத்திலோட ஒரு பிணைப்பு இருக்கிற வரைக்கும் பகவானை அடையிறது, ஈஸ்வரனை அடையிறது, தன்னை அடையிறது, இது மூன்றும் முடியாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற இந்த கான்டாக்ட் நம்மளால பண்ணிக்கவே முடியாது. அதனால்தான் ஆச்சாரியர் சொல்றார், இது எல்லாத்தையும் உற்று, காமம் குரோதம் லோபம் மோகம் எல்லாத்தையும் உற்று. அதெல்லாம் விட்டுட்டு தனக்குள்ள இருக்கிற ஒரே ஆத்மன், ஒரே நிஜம், ஒரே ரியாலிட்டி, அப்சல்யூட் ரியாலிட்டி பிரம்மன், இதை அடையணும். அதை அடைஞ்சாதான் எது நிஜம்ங்கிறது புரியும். நமக்கு வெளியுலகம்னா எல்லாமே தனித்தனி பொருட்களா தான் தெரியும். இல்ல நம்மளால அது வெளியுலகம்னே தெரியாது. எல்லாம் நான் தான் நம்மளால. இது டிரான்சிஸ்டர், இது லேப்டாப், இது மனுஷன், இது மிருகம், இது ஒரு பட்சி, இது ஒரு மரம், அதெல்லாம் தனித்தனி. நமக்கும் அதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த கேப் இருக்கு. எங்க நம்ம முடிகிறோம், எங்க அந்த மரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு கேப் இருக்கு.
நம்ம எப்பொழுதுமே அது தனித்தனியா தான் பாக்குறோம். ஆனா நமக்கு எந்த இந்த இந்த ஆத்ம ஞானம் வரைச்ச அப்ப சோகம் அப்படிங்கிறத நம்மளால அனுபவிக்க முடியும். அவர்தான் நான், ததாஸ்மி சோகம் தத் அஸ்மி. அது நான், அவர் நான். இது கிடைச்சதுன்னா அப்படியே நமக்கு பிளிஸ், ஆத்ம திருப்தி, சத் சித் ஆனந்தம் இது கிடைக்கும். நமக்குள்ளே தான் இருக்கு. எப்படி நம்ம பேண்ட் பாக்கெட்ல இருந்து அந்த சாவி தொலைஞ்சு போச்சுன்னு தேடி கத்த நம்ம பேண்ட் பாக்கெட்ல கை உடைச்சு அந்த சாவி ஏதோ எடுக்கிற மாதிரி இருக்கு, கிடைச்சதுன்னா அப்படி ஒரு ஹாப்பினஸ் வருது இல்ல. எனக்கு கிடைச்சிடுது, என் சாவி கிடைச்சிடுது, கிடைக்கிறதுக்கு என்ன இருக்கு, அது அங்கேயே தான் இருந்தது, உன்னோட தானே இருந்தது, உனக்கு என்ன கிடைக்கிறதுக்கு இருக்குது. நம்ம இதை மட்டும் இப்ப அதை அதை டச் பண்றோம் அவ்வளவுதான். அது நம்மள்ட்ட தான் இருந்தது, அது மறைஞ்சுட்டு இருந்தது, அஜ்ஞானத்தினால மறைஞ்சுட்டு இருந்தது. சோ இந்த பர்ஃபெக்ட் ஸ்டேட், இந்த இந்த ஆத்ம ஞானம், தனக்குள்ள இருக்க இந்த ஆத்மாவை மீட் பண்ற ஸ்டேட் இருக்கே, அதுவும் இந்த அஜ்ஞானத்தினால. எந்த அஜ்ஞானம்? காமம், குரோதம், லோபம், மோகம், இது எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கு. இந்த ஆத்ம ஞானம் யாரு வரலையோ, யாருக்கு இந்த இருக்குல்ல இந்த சச்சித் ஆனந்தம் யாருக்கு கிடைக்கலையோ, அவ எப்பொழுதுமே கவலையிலையும், வருத்தத்திலையும், கோபத்திலையும், ஆங்ஸைட்டிலையும் இருப்பா. அதனாலதான் அவ மூட சிரோமணி. மூடம், அவ்வளவு முட்டாளானவா யாரும் இருக்க முடியாது. ஏன்னா எப்பொழுதுமே காமம், குரோதம், லோபம் இதுலயே தெரிஞ்சு இருக்கிறவா. ஒரு ஊர்ல ஒரு டெய்லர் இருந்தானா, அந்த ஊர்ல ஒரே ஒரு டெய்லர் தானா, அவன் மட்டும் தானா. இருக்கிற துணி எல்லாம் நல்ல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் துணி அவன் தான் தைச்சு கொடுப்பானா. சோ அவன் நல்ல செழிப்போட இருந்தான். ஏன்னா எல்லாருக்குமே அவன் தான், எல்லாரும் அவன் கிட்ட வருவா. அவனும் அவனுக்கு மூடுக்கு தகுந்தாப்புல கோச்சுப்பான், சில பேரை தூசி பேசுவான். பணம் தான் முக்கியமா இருந்து, ஏன்னா தனக்கு தான் மட்டும்தானே இருக்கும் அப்படின்னு ஒரு கர்வத்துல இருந்தான். ஒரு நாளைக்கு வெளியூர்ல இருந்து ஒரு ஒரு லேடி வரா, அவளோட குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஊர்ல தங்க பாக்குறா. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து தையல் தைக்க தெரியும், அந்த வேலை கொடுக்குறீளா அப்படின்னு இந்த டெய்லர்கிட்ட வரா. அவன் வந்து சேச்சே, நான் தான் இங்க ஒரே ஒரு டெய்லர், ஒன்னால அதெல்லாம் பண்ண முடியாது, அவனுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு விரட்டி விட்டுறான். அந்த அம்மா தன்கிட்ட இருந்த கொஞ்சம் கொஞ்சம் மடம் எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு, தன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பொருள் எல்லாம் அடகு வச்சுட்டு ஒரு தையல் மிஷினை கொண்டு வரா. தைக்க ஆரம்பிக்கிறா. எல்லாருக்கும் தைக்க ஆரம்பிக்கிறா. எல்லாரும் அவகிட்டே வர ஆரம்பிச்சுடுறா. எல்லாரும் அவகிட்ட வரச்சனால அவனோட இந்த இந்த டெய்லரோட வேலையெல்லாம் குறைஞ்சுட்டே வருது. அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அவன் கோவத்துல கத்து கத்துன்னு கத்துறான். வீட்டிலயும் போய் கத்துறான். அவனோட மனைவி, குழந்தைகள் எல்லார்ட்டையும் கத்துறான். அவனை யாராவது ஒரு கஸ்டமர் இருந்தாலும் அவளையும் கத்துறான், நீ போ, அவள்கிட்டயே போ, அப்படி இப்படின்னு கத்துறான். அப்போ ஒரு நாளைக்கு அந்த டெய்லரோட மனைவி வந்து அந்த அம்மாட்ட போய், நீ வந்ததுல இருந்து அவனுக்கு தூக்கம் போயிடுத்து, அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டு இருக்கான், கத்து கத்துன்னு கத்துறான், கோபம் வந்தது, ரொம்ப ரொம்ப எங்களை எல்லாரையும் சித்திரவதை பண்றான், என்கிட்ட இந்த மாதிரி 50,000 ரூபாய் நான் அவனுக்காக என்னோட எல்லாத்தையும் சேகர வச்சிருக்கிறேன், இது நான் அவனுக்கு கொடுக்குறேன், நீ தயவு செய்து இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடு, இந்த இந்த கடையை எனக்கு கொடுத்துட்டு போயிடு அப்படி. அந்த அம்மாவும் பாக்குறா, சரி நமக்கு என்ன, பணமோ கிடைச்சிருத்து, சரி அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு அவ அந்த
கிராமத்தை விட்டு போறா. அந்த ராத்திரி இந்த ஆளுக்கு பயங்கர கோவத்திலே இன்னும் துடிச்சுட்டு இருக்கானா. அவன் ராத்திரி அங்கேயிருந்து குடிச்சிட்டு கடையில இருந்து வந்துட்டு இருக்கான். ரொம்ப கோவத்துல இருக்கான். அந்த கடையை பாக்குறான். அந்த அம்மாவோட கடையை பார்த்துட்டு அவனுக்கு இருக்கிற கோவத்துல அந்த 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 கடையை எரிச்சு போட்டுறான். எரிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த தன் மனைவிட்ட சொல்றான், இனிமே அந்த பிடாரி போயிட்டா, அந்த கடையே நான் எரிச்சுட்டேன் அப்படிங்கிறான். அடப்பாவி, உனக்கு புத்தியே கிடையாதா? அது நம்ம கடை தான், அது நான் பணம் கொடுத்து வாங்கிட்டேனே. ஏன்னா இந்த கோபம், இந்த லோபம், இந்த காமம் இதெல்லாம் வெறித்தனமானது. மூடா, முட்டாளாக்கிடும் ஒரு மனுஷனை. அதனால்தான் இந்த இந்திரியங்கள் மேல பயங்கர கட்டுப்பாடு கொண்டு வரணும். அப்பதான் ஒருத்தரால இந்த எல்லாம் இந்திரியங்கள்னால வருது இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் நமக்கு இந்த தமக்குள்ள இருக்க இந்த சச்சிதானந்தம் அதை பார்க்க முடியும். ஒரு தபஸ்வி இருந்தாரா மலை மேல. அவரோட ஒரு ஆசிரமம். அவர் நிறைய பயிற்சி பண்ணிட்டு இருப்பாராம். ஒருத்தன் வந்து அந்த மேல வரைக்கும் மலை உச்சி வரைக்கும் நடந்து வரான். ஒருத்தன் பாக்குறான், இந்த மாதிரியான ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல போய் நீ நின்னுக்கான்னு என்ன பண்ணிட்டு இருக்கே அப்படிங்கிறான். அந்த ஆள், அந்த முனிவர் சொல்றான், எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் நான் இங்க வந்து பண்ணிட்டு இருப்பேன். என்ன உனக்கு வேலை இருக்க முடியும் அப்படிங்கிறான். இல்லை, எனக்கு வந்து 2 பறவைகள், 2 கழுகுகள், 2 ராபிட், ஒரு கழுதை, ஒரு பாம்பு, ஒரு சிம்மம், அவள்லாம் இங்க இருக்கா, அவள் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற. அவர் சொல்ல, இங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லையே, நீ எதை பார்த்து சொல்ற அப்படிங்கிற. இல்ல, இது எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு. அந்த கேட்ட அந்த மனுஷன் கொஞ்சம் என்னன்னு என்ன சொல்ற அப்படிங்கிற. அப்ப சொல்றாரு, என்கிட்ட இந்த 2 பட்சி இருக்குகள், அதுகள் வந்து எல்லாத்தையும் பாக்குறது, எல்லாத்துலயும் பார்த்து அதுல இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. நான் அவளை வந்து கட்டுப்படுத்தி எல்லாத்துலயுமே நல்லதை பார்க்கறதுக்காக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அதான் என்னோட 2 கண்கள். இப்ப 2 கழுகுகள் இருக்கு, அதுக்கு வந்து தன்னோட கிளாஸ் வச்சுட்டு, அதாவது தன்னோட கையில இருக்கிற, தன்னோட கால்ல இருக்கிற இந்த கிளாஸ், அதை வச்சுன்னு எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கறது. சோ அதை நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து என்னோட 2 கைகள். அப்புறம் இந்த 2 ரேபிட்ஸ் இருக்கு, அது இங்கேயும் எங்கேயும் ஓடிண்டே இருக்கு. எந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்தாலும் சட்டுன்னு ஓடி போயிடுறது. கொஞ்சம் சலனம் வந்தா டப்புன்னு குதிச்சுன்னு ஓடுறது. அவளை காம் பண்ண வேண்டியிருக்கு. அதான் என்னோட 2 கால்கள். அப்புறம் என்கிட்ட ஒரு கழுதை இருக்கு, அந்த கழுதை வந்து வேலையே பண்றது இல்ல, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்டப்பர்னா இருக்கு. அதை நான் சரிப்படுத்த வேண்டியிருக்கு. அதுதான் என்னோட தேகம். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமானது, ஒரு பாம்பு இருக்கு, அது வந்து ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் எல்லாத்தையும் கடிக்கணும்னு உட்கார்ந்துருக்கு. யார் பக்கத்துல இருந்தாலும் கடிக்கணும்னு பாக்குறது. அதுதான் என்னோட நாக்கு. ஏன்னா அது கோவத்துல கடிக்கிறதுன்னா பாய்சன். அந்த அந்த பாம்போட பாய்சன்னா அதோட நாக்கு, அதுல இருந்து கோபம் வருது. அது அதை எனக்கு கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். அதான் என்னோட நாக்கு. அப்புறம் இதை தவிர ஒரு சிம்மம் இருக்கு, அது தான் தான் ராஜா அப்படின்னு ஒரு அகம்பாவத்தில் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதையும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. அதுதான் என்னோட அகம்பாவம். இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு தான் நான் இந்த மலை உச்சியில உட்கார்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற இந்த மிருகங்கள் எல்லாரையும்
நமக்கு வசப்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்துலயுமே எதையுமே தீங்குபடுத்தாம பாத்துக்கிறதுக்கு பண்ண வேண்டியிருக்கும். அப்பதான் நமக்கு இந்த சச்சிதானந்தம், நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மானம், அதை நம்மளால பார்க்க முடியும். இல்லைன்னா எல்லாமே நமக்கு டார்ச்சர் தான். நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மா என்னைக்கு நம்ம பார்க்க முடியுமோ அன்னைக்குதான் நமக்கு இந்த ஆனந்தம் கிடைக்கும். இன்னொரு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஏன்னா இந்த இந்த ஸ்லோகம் சின்ன ஸ்லோகம் தான். கதைகள் சொன்னா அது இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா நமக்கு புரியுமே சொல்லிட்டு தான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தாராம், அவருக்கு ஒரு சிஷ்யன். அந்த சிஷ்யன்கிட்ட எல்லாம் அந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருது. இப்பெல்லாம் எக்ஸாம் டைம் ஓடிட்டு இருக்க எல்லாருக்கும் அந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு அவன் பாஸ் ஆயிடுறான். அந்த பையன், இந்த சிஷ்யன். அந்த காலத்துல சிஷ்யன் பாஸ் பண்றது அப்படின்னா, சிஷ்யன் தன்னோட குருவை நல்லா பாத்துக்கிறான். குருக்கான எந்த மாதிரியான கஷ்டமும் கொடுக்காம குருவை பாத்துக்கிறது, குரு சொல்றது அப்படியே கேட்கறது, இதெல்லாம் தான் பாசிங் மார்க்ஸ். சோ இவர் பாஸ் ஆனோன்னா இவன் தன் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த குரு நான் உனக்கு ஒரு முக கண்ணாடி கொடுக்கிறேன், இதான் உன்னோட உன்னோட பிரைஸ், நீ பாஸ் பண்ணதுக்கு. ஆனா இது சாதாரண கண்ணாடி இல்ல. இதுல நீ மனுஷால மட்டும் பார்க்க முடியாது, மனுஷால மட்டும்தான் பார்க்கணும்னு இல்ல, அவளுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற தாட்ஸ், இமோஷன்ஸ், அதெல்லாமே பார்க்கலாம் அப்படிங்கிற. அது இந்த பையனுக்கு ரொம்ப ஹாப்பியா போகுது. அவன் சொல்றான், நம்ம போய் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த கண்ணாடி முதல்ல அந்த குரு கைத்தாவிலே வைக்கிறான். குரு கைத்தாவிலே வைக்கிறச்சு அவனுக்கு பார்த்தா அப்படியே இப்படி இருக்கே, அதுல நிறைய பேட் குவாலிட்டிஸ் எல்லாம் தெரியுது. அந்த குருக்கு இருக்கிற அகம்பாவம், குருக்கு இருக்கிற அந்த பிணைப்புகள், இதெல்லாம் அவனுக்கு கிளியரா தெரியுது. இல்லை, குருட்டே இவ்வளோ மட்டமான விஷயங்கள்லாம் இருக்கே. நம்ம குரு எல்லாம் எல்லாத்தையும் தாண்டியவர் நினைச்சோம், இவ்வளவு எல்லாம் விஷயங்கள் வச்சுருக்காரு அப்படின்னு சரி வருத்தப்பட்டு அப்புறம் தன் வீட்டுக்கு போறான். தன் வீட்டுல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ட, தன்னோட அம்மா அப்பா எல்லாரையும் காமிக்கிறான். எல்லாரையும் பார்த்தாலும் எல்லாருக்குள்ளயும் ஏதான ஒண்ணு மோசமான ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டே இருக்கு. அவன் அப்பா ரொம்ப ஆன்மீகமான ரொம்ப நல்ல மனுஷன், ஊர்லயே எல்லாரும் போற்றப்பட்டவர். இருந்தாலும் அவருக்கும் இந்த மாதிரி தெரியாது இந்த கண்ணாடியில. இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாயிடுறது. அவன் திருப்பி அந்த குருகுலத்துக்கு போயிட்டு குருட்ட சொல்றான், எனக்கு இந்த கண்ணாடி வேண்டாம். நான் இந்த கண்ணாடி வச்சுன்னு எல்லார பார்த்தா எல்லா மனசுக்குள்ளயும் அழுக்குதான் தெரியுது. ஒருத்தரோட மனசு கூட பியூரா எனக்கு தெரிய முடியல. உனக்குள்ளயும் நிறைய தப்புகள் தெரிஞ்சது. என்னோட என்னோட தாய் தந்தை அவளுக்குள்ளயும் நிறைய தப்பு எல்லாம் தெரிஞ்சது. எனக்கு இது ரொம்ப கஷ்டம் கொடுக்கறது. அதை கேட்டு குருஜி சிரிக்கிறாராம். சிரிச்சுட்டு அந்த கண்ணாடிய அவனுக்கு ஏத்தாப்புலயே திருப்பி வைக்கிறாராம். அப்ப பார்த்தோன்னே அந்த பையனுக்கு இப்பதான் புரியுது, தனக்குள்ள இவ்வளவு மட்டமான விஷயங்கள்லாம், இந்த மாதிரியான காமம், குரோதம், பிணைப்பு, இதெல்லாம் கோபம் எல்லாமே தெரியுது அதுக்குள்ள. அவனுக்கு தனக்குள்ள இருக்கிற அந்த இதயத்துல எங்குமே நல்லது தெரியல. அப்ப அந்த குருஜி சொல்லலாம், இந்த கண்ணாடி நான் உனக்கு கொடுத்தது இன்னொருத்தருக்குள்ள தப்ப பாக்குறதுக்கு சொல்லல, இதெல்லாம் உனக்குள்ள இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் பாக்கிறதுக்கு தான் உனக்கு கொடுத்தேன். ஏன்னா இதை பார்த்துட்டு நீ இதெல்லாம் கரெக்ட் பண்ணேன்னா உனக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கும். அதுக்காக இந்த கண்ணாடி உனக்கு கொடுத்தேன். அப்பதான் அந்த பையனுக்கு புரியுதுதான்,
இந்த கண்ணாடி எவ்வளவு ரொம்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்திருந்தா, எல்லாம் அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இருக்கும். அவளுக்கு எய்தாத்து வீட்டுல இன்னும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்திருந்தா, அந்த எய்தாத்துல இருக்கிற பெண்மணி வந்து எவ்ரிடே துணி எல்லாம் துவைச்சிட்டு காய போடுறதுக்காக வெளியில வருவா. இந்த அம்மா அதை பார்த்துட்டு இருப்பா. ஒரு நாளைக்கு அவ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவரோட புருஷன்ட்ட சொல்றா, இந்த இந்த லேடிக்கு துணி துவைக்கவே தெரியல, அவ துணி எல்லாம் அழுக்கா இருக்கு, அந்த அழுக்கு துணியே உணர்த்திட்டு எடுத்துன்னு போறா, டெய்லி நான் பாக்குறேன், நாளைக்கும் பாரு, நாளைக்கும் நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு அந்த புருஷன்ட்டு நாளைக்கு அடுத்த நாளைக்கும் காமிக்கிறேன், பாரு எப்படி அழுக்கா இருக்கு அவளோட துணி, இந்த அழுக்கு துணி தான் டெய்லி அவ எடுத்துட்டு போய் துவைச்சுக்கிறேன்னு துவைச்சிட்டு கொண்டு வர, துவைச்ச துணி கூட அழுக்கா இருக்கு, அதையே மடிச்சுட்டு எடுத்துன்னு போறா சாயங்காலம் அப்படிங்கிறா. இது 2 3 நாள் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அந்த மனைவி வந்து பார்த்துட்டு எய்தாப்புல அதே மாதிரி அந்த பொம்னாட்டி வந்து துணி துவைச்சிட்டு வந்துருக்கா. அதுதான், அப்பா இப்பதான் அந்த ஆளுக்கு அந்த 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 லேடிக்கு இப்பதான் எப்படி துவைக்கணும்னு புரிஞ்சிருக்கு, இப்பதான் அவளோட துணி எல்லாம் பிரகாசமா இருக்கு பாத்தியா அப்படின்னு இந்த புருஷனை கூப்பிடுறா. இப்பதான் அவளால அந்த துணியெல்லாம் நல்லா துவைச்சிட்டு அவளால காய போட்டு இருக்கா அப்படின்னா. அதுக்கு அந்த புருஷன் சொல்றான், நீ இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தியே, அந்த கண்ணாடியை நான் இன்னைக்கு காலையில தொடச்சேன், அவ்வளவுதான் நான் பண்ணேன், அந்த துணி அப்படியே தான் இருக்கு, அவளோட துணி டெய்லி எப்படி துவைச்சுட்டு வராளோ அப்படிதான் கொண்டு வரா, நீ இந்த அழுக்கு கண்ணாடியெல்லாம் பாக்குறதுனால அந்த துணியிலயும் அழுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிற அப்படிங்கிற. காலிபோட ரொம்ப அழகான ஒரு ஒரு போயிட்ரி இருக்கு. उम्र भर गालिब यही भूल करता रहा, धूल चेहरे पे थी और आईना साफ करता रहा. ஜென்மம் முழுக்க நான் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணேன், மூஞ்சியில அழுக்கு இருந்தது, நான் கண்ணாடியை தொடச்சிருந்தேன். நம்ம வெளியில உலகத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், தமக்குள்ள இருக்கிற இந்த அழுக்க நம்ம பார்க்கறதே இல்லை. தமக்குள்ள என்னைக்கு இந்த அழுக்கெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அன்னைக்குதான் நமக்குள்ள இருக்கிற ஆத்ம ஞானம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் கிளீன் பண்ணி வெளியில வரலாம். அதெல்லாம் எப்படி வருது? சத் சங்கத்துல இருந்து வருது. சத் சங்கத்தே நிசங்கத்துவம் அங்கேயும் படிச்சுட்டு வரலாம். இந்த சத் சங்கம் வந்தா நமக்குள்ள இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். சாண்டிங் பண்ணிச்சு அழுக்கெல்லாம் போகும். அந்த அழுக்கு போச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற நம்மளால பார்த்துக்க முடியும். அது பார்க்க முடியலன்னா நம்ம விமூடா. ஏன்னா எவ்வளவு நாள் நம்ம பார்க்காம இருக்கோமோ, நம்ம வெளி உலகத்தோட பிணைப்பு இருக்கோமோ, அப்பெல்லாம் நமக்கு காமம் குரோதம் இதெல்லாம் தான் வந்துட்டு இருக்கும். ரொம்ப அழகா பகவத்கீதையிலும் 2 ஸ்லோகங்கள் எப்பொழுதுமே டெய்லி எவ்வளவு வாட்டி இதை சொல்லியாச்சு. தியாயதோ விஷயான் பும்சஸ் சங்கஸ்தேஷுபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காம காமாத் क्रोधोऽभिजायते क्रोधात् भवति सम्मोह सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. ஒரு 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 ஏதாவது ஒரு பொருளை பார்த்துட்டு இருந்தோம்னா அதோட ஒரு பிணைப்பு வரும், சங்கம். அந்த சங்கம் வந்தா அதோட ஒரு காமம் வரும், அந்த காமம் வந்தா குரோதம் வரும், இந்த குரோதம் வந்தா அதோட மனசு குழப்பம் வரும், மோகம் வரும். அந்த மோகம் வந்தா ஸ்மிருதி விப்ரம்ஷா, நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஸ்மிருதி பிரம்ஷா புத்தி நாஷோ, எல்லாத்தையும் மறந்துட்டோம்னா நம்மளோட புத்தி நாசம் ஆயிடும். புத்தி நாஷா பிரணசித்தி, எல்லாமே அழிஞ்சு போகும். எல்லாமே அழிஞ்சு போறதுக்கான மூல காரணம் இந்த காமம் தான். இந்த காமத்துக்கான மூல காரணம் சங்கம். அதுக்கப்புறம்லேருந்து வர்றதெல்லாம் தான் காமம் குரோதம். காமம் கிடைச்சது, காமம் வந்து நம்மளோட ஆசைகள் அது நிறைவேச்சுன்னா லோபம் வரும், நிறைவேறலைன்னா குரோதம் வரும். அது என்னைக்காவது வந்து நிறைவேறாம தான் இருக்க போறது, சோ குரோதம் தான் வரப்போறது. அந்த குரோதம் வந்தா சம்மோகா, மோகம் வரப்போறது. சோ இந்த மாதிரி நம்மளோட சனாதன தர்மத்துல 6 சத்ருகளை நமக்கு பத்தி சொல்லி கொடுத்துருக்கா. அரிஷத் வர்க்க ஷட்ரிபு அப்படின்னு 6
நம்மளோட சத்ருகள் காமம், குரோதம், லோபம், அப்புறம் மதன்னா ஈகோ, அகம்பாவம், அப்புறம் மோக, குழப்பம், மத் சர்வ அப்படின்னா ஜெலசி, இன்னொருத்தரோட நம்மளோட எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி 6 ஷட்ரிப்பு அப்படின்னா 6 எதிரிகள் நமக்கு இருக்கா. இந்த 6 எதிரிகளையும் நம்ம தோக்கடிச்சாதான் நமக்கு நம்மளையே பார்த்துக்க முடியும். இதுக்கான ரொம்ப ஃபேமஸ் ஸ்டோரி என்ன? விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரோட சண்டை தான். விஸ்வாமித்திரர் இந்த 6ஐயும் பார்த்திருக்காரு. இந்த 6ஐயும் பார்த்து அது மேல வின் பண்ணி வந்தனால்தான் அவருக்கு பிரம்ம ரிஷி அப்படின்னு பிரம்மனே அவரை பார்த்துட்டு போயிருக்காரு. இந்த காமதேனு வர்ணம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு லோபத்தினால அவர் ஆரம்பிச்சார் வசிஷ்டரோட சண்டை போடுறதுக்கு. நான் வசிஷ்டரை யுத்தம் பண்ணி அதை இந்த காமதேனு எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு மதம் இருந்தது அவருக்கு, அகம்பாவம். இந்த லோபம் மதம் அது அந்த சமயத்து தெரியுது. ஆனா வசிஷ்டர் வந்து எல்லாத்தையுமே அவரோட சேனையினை எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரு, அவர் மட்டும் விட்டுரு. விஸ்வாமித்திரர் உடனே நான் பிரம்ம ரிஷியா ஆயிட்டு வசிஷ்டரை தோக்கப்படுத்துவேன் அப்படின்னு அந்த குரோதத்துல போனார். அண்ட் ஒரு ஜெலசி வேற இருந்து, அதான் மத்சரியம். லோபம், மதம், குரோதம், மத்சரியம். அது பண்ணிட்டு இருக்கச்ச அவருக்கு காமம், இந்த மேனகாரம்பா அது தெரியும் உங்களுக்கு அந்த கதை. சோ காமத்தை பார்த்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்த கோவத்துல அவர் வசிஷ்டரை கொலை பண்ண வர்றார். வசிஷ்டரை திருப்பி சண்டை போட வர்றார். முழு மோகத்துல, குழப்பத்துல. அப்பவும் வசிஷ்டர் அவரை பத்தி ஒண்ணுமே தப்பா சொல்லாதனால அவர்கிட்ட இருக்கிற அந்த மதமும் மத்சரியம் எல்லாம் அழிஞ்சு போறது. அப்புறம் தனக்குள்ள இருக்க இந்த 6 எதிரிகளையும் தோக்கடிச்சிட்டு பிரம்ம ரிஷிங்கிற ஒரு பட்டத்தை பிரம்மன் இருந்தே வாங்கிட்டு அவ்வளவு பெரிய முனிவரா அந்த விஸ்வாமித்ரர். இந்த 6 தனக்குள்ள இருக்கிற எதிரிகளை நம்ம தோக்கடிச்சாதான் நமக்குள்ள இருக்கிற ஆத்ம ஜானம் கிடைக்கும். ஆத்ம ஜானம் இல்லைன்னா விமூடாவும் முட்டாள்தான். ஆத்ம ஜானம் கிடைக்கலன்னா நம்மளால நரகம் சித்திரவதையே இந்த ஜென்மத்திலேயே நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஸ்லோகங்கள் ஆதிசங்கர் எழுதியிருக்கார். வைராகிய திண்டிமா அப்படின்னு ரொம்ப அழகான 5 ஸ்லோகங்கள்ல, சின்ன சின்ன ஸ்லோகங்கள். ஆஷயபத்தே லோகே கர்மணே बहुचिन्तय आयुक्षीणं न जानाति तस्मात् जाग्रत जाग्रत कामक्रोधश्च लोभश्च देहे तिष्ठन्ति तस्कराः ज्ञानरत्नपहारया तस्मात् जाग्रत जाग्रता அப்படின்னு 5 ஸ்லோகம். காமக்ரோதச்ச லோபச்ச தேஹே திஷ்டந்தி தஸ்கரா. தஸ்கரான திருடர்கள். இந்த திருடர்கள் காமம், குரோதம், லோபம் அவா நமக்குள்ள திரிஞ்சுட்டு இருக்கா. ஞான ரத்னாபஹாரையா, தன் ஞானம்ங்கிற ரத்னத்தை திருடின்னு போயிடுறா. அதனால தஸ்மா ஜாகிரதை ஜாகிரதை, அதனால விழிப்புணர்வோட இரு. சம்பத ஸ்வப்ன சந்தேஷா யௌவனம் குசுமோபனம் வித்யுச்சஞ்சலமாயுஷ்யம் தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரः அர்த்தோ நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத.
जन्म दुःखं जरा दुःखं जाय दुःखं पुनः पुनः संसार सागरं दुःखं तस्मात् जाग्रत जाग्रत அப்படின்னு 5 ஸ்லோகங்கள் ஜாகிரத ஜாகிரத அப்படின்னு விழிப்புணர்வு கொடுக்குறார். அந்த மாதிரிதான் இந்த ஸ்லோகமும் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு தான் நமக்கு கொடுக்கிறது. எந்த விழிப்புணர்வு கொடுக்கிறது? காமம், குரோதம், லோபம், மோகம் அதெல்லாத்தையும் விட்டுட்டு பஷ்யதி சோகம் அவளும் நானும் ஒன்றுதான் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டு ஆத்ம ஞான விஹீனா நமக்குள்ள ஆத்ம ஞானம் யாரு கிடைக்கலையோ அந்த மாதிரி மூடனுக்கு தே பச்சந்தே நரக நிகூடா அவ வந்து இந்த பிறப்பிலேயே இந்த ஜென்மத்திலேயே அவ நரகத்தை தான் பாப்பா அப்படின்னு சொல்லு. காமங்க்ரோ காமங்க்ரோதன் லோபம் மோகன் त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பிராக்டிஸ் பண்ணலாம். நேற்றுக்கு கலாஜியோட நிறுத்தினோம். ஸோ வில் ஸ்டார்ட். அங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 10-12 10-11 எடுத்துக்கலாம். ஜானகி ஜி. कामं क्रोधल्लोभं मोहन् त्यक्त्वात्मानं पश्यति शोकम् आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः. நீ கூடால நீ கூடாக निगूढाः கமனம் அந்த க நிகூடாக निगूढाः निगूढाः ரைட்டா? கரெக்ட். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எப்பொழுதும் உங்களை கரெக்ட் பண்றேன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. ஏதோ கொஞ்சம் கத்துண்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டே போலாம். அதுக்காக சொல்றேன். அதான் இல்ல இப்ப கொஞ்சம் பெட்டரான்னு நான் கேட்கலாம்னு நினைச்சேன். நல்ல நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கத்துக்கிறேன் சார். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன் சார். நீங்க சொல்லுவோம் எனக்கு நான் திருத்திக்கிறேன். நான் ஒண்ணும் நினைச்சுக்கல. நீங்க நினைச்சாலும் நான் சொல்லாம இருக்க போறது இல்ல. சொல்லிட்டு வேணா 2 வாட்டி சாரி சொல்லிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். இல்ல சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். கேட்டுக்கிறேன் சார். ம். தேங்க்யூ சார். சான்ஸ்கிரிட் தெரியாதனால அது வந்து கொஞ்சம் தப்பா கரெக்ட். வரும். அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான். கரெக்ட். தேங்க்யூ சார். கௌரி ஜி. கௌரி ஜி சொல்றலாம். காயத்ரி ஜி. जय श्री कृष्णा. कामं क्रोधं लोभं मोहं त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् विहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः. Beautiful. Very nice. Very nice. जय श्री कृष्ण. कामेश्वरी जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. कामं क्रोधं लोभं मोहं त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः. Beautiful. Very nice. थैंक यू सर. जय श्री कृष्ण. चित्रा जी. कामं क्रोधं लोभं मोहं त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानं मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः. Beautiful. Super. நல்லா சொன்னேன். जय श्री कृष्ण. भुवना जी. भुवना जी சொல்றலாம். अनुजा जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी.
कामं क्रोधल्लोभं मोहं त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः. Beautiful. ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. Very good. विजयलक्ष्मी जी, विजयलक्ष्मी जी, சொல்றேன். कामं क्रोधल्लोभं मोहं त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः. Beautiful. Very nice. Thank you, sir. विश्वनाथ जी, जय श्री कृष्ण. Very good. कामं क्रोधं लोभं मोहं त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः. Daha. உங்களுக்கு பார்த்தோமா? नरकनिगूढाः. Beautiful. Thanks. सर நான் சொல்றேன். சொல்லுங்க. कामं क्रोधल्लोभं मोहं त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः. Beautiful. Very nice. सुभाषिनी जी, जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. कामं क्रोधं लोभं मोहं त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानविहीना मूढास्ते पश्यन्ते नरकनिगूढाः. Beautiful. क्रोधल தான் அது क्रोधம் சொன்னேன். அது மட்டும்தான் சொன்னேன். வைக்கலாம் perfect. थैंक यू. श्यामला जी, जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण जी. कामं क्रोधं लोभं मोहं त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः. Beautiful. One more person எடுத்துக்கலாமா? Thank you, sir. யாருக்கு? Gauri. சொல்லுங்களேன். நீங்க Okay. மியூட் ஆகுது. कामं क्रोधल्लोभं मोहं त्यक्त्वा मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानविहीना मूढास्ते पश्यन्ते नरकनिगूढाः. பியூட்டிஃபுல். விஹீனா அந்த ஹீ கொஞ்சம் நெடில இருக்கு. அது கொஞ்சம் Okay. இருக்கும். பாக்கியெல்லாம் Okay. பார்த்துட்டேன். Thank you. ஓகேம்மா. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ எல்லாருக்கும். थैंक यू பாக்கி सर. Thank you, sir. Jay. நான் जय 6 श्री ஸ்லோகன் कृष्ण தான் சார் सर. இருக்கு. थैंक यू सर. அதேதான் அப்பா யார் இது கலாஜி? என் மைண்ட் அப்படி ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார்.